ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பெண்கள் ஆண்கள்கிட்ட சொல்கிற காமனான பொய்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் 100% பொய் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, பணமோ அழகோ முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் 100% உருட்டு அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற 5% பெண்களுக்கு வேணால் இந்த பணமோ அழகு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மிச்சம் இருக்கிற 95% பெண்களுக்கு பணமோ அழகு ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக்கில் கொடுக்குற ஒப்பீனியனை வச்சுக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக நம்புறீங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள் எவனும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பணத்தையோ இல்லை உங்களுடைய அழகையோ இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சொசைட்டி எப்பயுமே ஒரு ஆணை வீக் ஆக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணும். ஸோ சொசைட்டி சொல்கிறத எப்பயுமே கேட்கக்கூடாது. உங்களுக்கு எது கரெக்டு, எது நம்ம பண்ணுனா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக யோசிக்கணும். முக்கியமாக ஒரு பொண்ணு பணமும் அழகும் முக்கியம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏன் அப்படின்னா உங்களை ஏமாற்றிட்டு இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். நம்பர் 2, உன்னோட மெசேஜை நான் பார்க்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் மிகப்பெரிய உருட்டு தான். ஏன் அப்படின்னா எப்பயுமே பொண்கள் போனவங்க கையுமாக தான் சுற்றுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மெசேஜை பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பொய். ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய கான்வர்சேஷன் அந்த பொண்ணுக்கு போரிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா டூ மச் அவைலபிளாக இருந்திருப்பீங்க. இவன் தானே அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அந்த பொண்ணு உங்களுடைய மெசேஜுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பொண்ணு தொடர்ந்து உன்னோட மெசேஜை பார்க்கல, அதனால தான் நான் ரிப்ளை பண்ணல, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்று அவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இம்பார்ட்டனா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய கான்வர்சேஷனை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகணும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு கூட பேசுகிற டைமிங்கை கம்மி பண்ணணும். உங்களுடைய லைஃப்பில் என்ன ஒர்க்கு, உங்களுடைய லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மீதி டைமை அந்த பொண்ணுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணே உங்களுக்காக கால் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய மெசேஜுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வராது, டிலேயான மெசேஜ் தான் வந்துகிட்டு இருக்கும். நம்பர் 3, சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா சீட் பண்ணுவாங்க. சீட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷன் தான் என்னை சீட் பண்ண வச்சது, ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ட்ராமா பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் 100% போய். ஒரு பொண்ணு சீட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சு தான் சீட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தெரியாமல் நடந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஊரை சுற்றிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க அப்படின்னா உன்னை ஏமாத்துறதுக்கு இல்லை உன்னை விபூதி அடிக்கிறது தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எமோஷ்னலாலாம் கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் லாஜிக்கலாக கனெக்ட் ஆகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சஃபர் ஆவீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்துக்கலாம். இவன் கூட எமோஷனலாக நம்ம அழுது புரண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவன் நார்மலாகிடுவான், நம்மளை ஏற்றுக்குருவான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப சீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையிலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். நம்பர் 4, நம்ம தூரமாக இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், நமக்கு இடையில இவ்வளோ சண்டை வருது. அதுவே நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன், அந்த டைமில் இப்படிலாம் நடக்க மாட்டேன், அப்போ உன்னை நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய பொய். ஏன் அப்படின்னா இதெல்லாம் லாஜிக்கலாக ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் சைக்காலஜிக்கலாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரி தான் லைஃப் லாங் இருப்பாங்க. ஸோ சடனாக சேஞ்ச் ஆவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ தூரமாக வந்தாலும் சரி இல்லை பக்கமாக இருந்தாலும் சரி அந்த டைமில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது உங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய பொய். அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜில் ஆரம்பத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சாகிற வரைக்கும் இருப்பாங்க. அப்படி ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கெலாம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நிறைய டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பொய். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தே அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிறத. இன்கேஸ் அந்த பொண்ணு அதுக்கு ஆப்போசிட்டாகவே நடக்கிறாங்க அப்படின்னா அந்த லைஃப்குள்ளே போகாமல் இருக்கிறதே பெட்ரு. அப்படி இல்லை ப்ரோ நான் அந்த லைஃப்குள்ளே போய் அவங்கள திருத்தி தான் நான் லைஃப்பை சூப்பராக கொண்டு போவேன் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ். நம்பர் 5, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் உன் மேலே லவ் வரல அப்படின்னு ஒரு பொண்ணு பொய் சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு நிறைய பசங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க சம்டைம்ஸ்.
உங்களை வந்து ஒரு ஆப்ஷனால் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட நீட்ஸு, அவங்களுடைய ஹெல்ப்ஸு எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்பாங்க. ஆனால் இன்னொரு பையன் கூட சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இந்த மாதிரியான பொண்ணுங்க தன்னை ஒரு ஸ்மார்ட்டாக நினச்சிக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து கழட்டி விட்டுட்டான் அப்படின்னா, இவன் கூட அப்படியே லவ்வில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பொண்ணு லாங் டேர்மில் இன்னொருத்தவங்க கூட பேசிக்கிட்டே உங்ககிட்டையும் இதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் மிகப்பெரிய போய் நீங்கள் வந்து அந்த பொண்ணால் யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் சுதாரித்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய கேரியர் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். இது வந்து உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி ஓகே நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறல, என்னைக்காவது வந்து நம்மளை மேலே லவ் வந்துடும், நம்ம வந்து இவ கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே நடந்தாலும் அந்த பையன் கழட்டி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து லவ் ஓகே சொல்லுவாங்க. ஸோ உங்களை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கலாம். ஃபைனலாக மிகப்பெரிய உருட்டு என்ன அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக உன்னோட ஃபேமிலியும் சரி, என்னோடய ஃபேமிலியும் சரி நல்லா பார்த்துப்பேன். அடுத்து வந்து நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. உங்களுடைய லவ் ஃபீல்டில் அந்த ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸில் வேணால் இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, ரியல் லைஃப்பில் வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக கம்மியான பொண்ணுங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய அப்பா அம்மாவுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு மீறி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட, அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு தான் அவங்க அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் சிஸ்டர்ஸை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய பேரோட லைஃப்பில் வந்து ரியலைஸ் பண்ணுற இல்லை ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக ஒரு ஃபண்டையோ இல்லை ஒரு சேவிங்ஸையோ ஏதாவது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜுக்குள்ளே போங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து மாதம் ஒரு பெனிஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கீம் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறமேலே உங்களுடைய லைஃப்குள்ளே போகலாம். ஏன் அப்படின்னா நிறைய பொண்ணுங்க வந்து உங்கள் அப்பா அம்மாவை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, பார்த்துக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. இதுவே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்க சொல்கிற சில பொய்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.